இந்த படத்துல ரொம்பவே ஒரு பாப்புலரான மாடல் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு வயசான காரணத்தினால எல்லா கம்பெனிஸுமே அவங்கள ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ எப்படியாவது இந்த மாடலிங் இண்டஸ்ட்ரியில திருப்பி வரணும்னா நம்மளோட வயசை குறைச்சு இழந்த நம்மளோட அழகை திரும்ப பெறணும்னு சொல்லிட்டு இந்த மாடல் முடிவு பண்றாங்க. ஆனா அதை முடிவு பண்ணி அவங்க செய்யற காரியத்தினால அவங்க அழகு மட்டும் இல்லாம அவங்களோட உருவத்தையே ஒரு கட்டத்துல இழந்துடுறாங்க. சோ இந்த படம் பார்க்கிறதுக்கு சில பேருக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். அதனால வியூவர்ஸ் டிஸ்கிரிப்ஷன் இஸ் அட்வைஸ். இந்த படத்தோட பேரு தி சப்ஸ்டன்ஸ். இது 2024 ஆண்டு ரிலீஸ் ஆன ஒரு செம்மையான சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிங்க. நீங்களும் என் கூட சேர்ந்து இந்த படத்தை பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு வேர்ல்ட் சினிமா இன் தமிழ். நான் உங்கள் தமிழ் நண்பன். படத்தை ஒரு முட்டையோட மஞ்சக்கருவை காமிச்சு ஓபன் பண்றாங்க. அதுல யாரோ ஒரு சயின்டிஸ்ட் ஒரு இன்ஜெக்ஷன்ல ஏதோ ஒரு மருந்து செலுத்துறாரு. அந்த மருந்தை செலுத்தின உடனே அந்த மஞ்சக்கரு ரெண்டா பிரியுதுங்க. அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீன் காட்டும் போது படத்தோட ஹீரோயின் எலிசபெத் ஸ்பார்க்கல் அப்படின்ற ஃபேமஸான ஒரு ஆக்ட்ரஸா காட்டுறாங்க. அவங்க எவ்வளவு ஃபேமஸ்னா ஆஸ்கார் அவார்ட் கூட வாங்கியிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு 50 வயசு ஆயிடுது. அதனால அவங்களோட அழகை கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டு வராங்க. இது காரணமா அவங்களோட ஃபேம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது. பட வாய்ப்புகளும் அவங்களுக்கு சுத்தமா இல்லாம போயிடுது. கரண்டா அவங்க ஒரு மார்னிங் ஏரோபிக் டிவி ஷோவை ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது போல ஒரு நாள் அவங்க ஒரு ஷோ பண்ணி முடிச்சுட்டு பாத்ரூம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு லேடிஸ் டாய்லெட் போறாங்க. ஆனா லேடிஸ் டாய்லெட் அவுட் ஆஃப் ஆர்டர்ல இருந்ததுனால வேற வழி இல்லாம அவங்க ஜென்ஸ் டாய்லெட் குள்ள போயிடுறாங்க. அவங்க அந்த டாய்லெட்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஷோவோட ப்ரொடியூசர் ஹார்வின்றவரு அந்த பாத்ரூம் குள்ள வந்து யாரு கூட போன்ல பேசிட்டு இருக்காரு. அவரு எலிசபெத் பத்தி தான் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. எலிசபெத் இப்ப முன்ன மாதிரிலாம் கிடையாது, பாக்குறதுக்கு ஆயா மாதிரி ஆயிட்டா. உடனடியா நம்ம ஷோல வேற ஆளை போட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போன்ல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்காரு. இத பாத்ரூம் குள்ள இருந்த எலிசபெத்தும் கேட்டுட்டு ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் எலிசபெத்தும் ஹார்வியும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல டின்னர் சாப்பிட்டு இருக்கும்போது அந்த ஆளு அந்த ஷோல வேற ஒரு ஆளை போடுறதுக்காக பேசிட்டு இருக்கான். இதை கேட்ட எலிசபெத்தும் ஒன்னும் புரியாம கிட்டத்தட்ட ஒரு ஷாக்ல இருக்காங்க. ஏன்னா அவங்க பார்த்துட்டு இருந்த கடைசி வேலையும் போற மாதிரி இருக்கு. அந்த டின்னர்ல இருந்து அவங்க எதுவுமே சொல்லாம கொள்ளாம கிளம்பிடுறாங்க. இத பத்தி யோசிச்சுக்கிட்டே அவங்க கார்ல போயிட்டு இருக்கும்போது ரோட்ல சில வேலைக்காரங்க அவங்களோட பில் போர்ட்ல இருக்கிற அந்த போஸ்டரை கிழிக்கிறாங்க. இத பார்த்துட்டு டிஸ்ட்ராக்ட் ஆன எலிசபெத்தோட கார் ஒரு ஆக்சிடென்ட்ல சிக்கிடுது. அடுத்த சீன்ல எலிசபெத் ஒரு ஹாஸ்பிட்டல்ல கண்ணு முடிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு எந்த ஒரு மேஜரான அடியும் பட்டா மாதிரி தெரியல. அவங்கள ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்க டாக்டர் அவங்க கிட்ட என்னோட வைஃப் உங்களோட பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எலிசபெத்தால கண்ணீரை அடக்க முடியாம அழுவ ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துல கூட இருந்த ஒரு மேல் நர்ஸ் எலிசபெத்தோட சோகத்தை கம்ஃபர்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அவன் எலிசபெத்தோட முதுக பார்த்துட்டு அவன் மனசுக்குள்ளேயே இவ ஒரு நல்ல கேண்டிடேட் அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு எலிசபெத்தோட ஜாக்கெட்டையும் கையில கொடுத்துட்டு அங்கிருந்து போறான். அவன் அந்த ஜாக்கெட்டை எலிசபெத் கையில கொடுக்கும்போது அவனோட கையில ஒரு பெரிய மச்சம் இருக்கிறத எலிசபெத் பாக்குறாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆன எலிசபெத்தும் வீட்டுக்கு போகலான்னு கிளம்பும் போது அவங்களோட ஜாக்கெட்குள்ள ஒரு யூஎஸ்பி இருக்கிறத பாக்குறாங்க. கூடவே ஒரு பேப்பர்ல இட் சேஞ்ச் மை லைஃப், இது என் வாழ்க்கையை மாத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருக்கு. வீட்டுக்கு வந்த எலிசபெத்தும் அந்த யூஎஸ்பி கம்ப்யூட்டர்ல போட்டு என்னதான் இருக்குன்னு பாக்கும்போது அது ஒரு டிவி அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி தெரியுது. அதுல தி சப்ஸ்டன்ஸ் அப்படின்றத பத்தி அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணா நம்மளோட எக்ஸாக்ட் க்ளோன், அதாவது நம்மள மாதிரியே இன்னொருத்தர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம நம்மளோட யங்கர் வெர்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணலாம். முக்கியமா 7 நாளைக்கு ஒரு முறை அந்த யங்கர் வெர்ஷனும் ஓல்டர் வெர்ஷனும் மாத்தி மாத்தி ஸ்விட்ச் ஆயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆரம்பத்துல எலிசபெத்துக்கு இது ஒரு பைத்தியக்காரத்தனமான ஐடியாவா தெரியறதுனால அந்த யூஎஸ்பியை குப்பை தொட்டில தூக்கி போட்டுறாங்க. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க நல்லா யோசிச்சுட்டு மறுபடியும் அந்த யூஎஸ்பியை எடுத்து அதுல இருந்த போன் நம்பருக்கு கால் பண்றாங்க. அதுல அவங்க ஒரு ஆளு கிட்ட எனக்கு அந்த சப்ஸ்டன்ஸ் வேணும்னு கேட்கும்போது உங்களோட அட்ரஸ் என்னன்னு அவன் கேட்கறான். அவங்களும் தயங்கி அட்ரஸ் கொடுக்குறாங்க. ஆனா பதிலுக்கு அந்த ஆளு ஒரு லொகேஷனை சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான். எலிசபெத்தும் கன்ஃபியூஸ் ஆகி என்னடா நம்ம அட்ரஸ் கேட்டான், இப்போ அவன் ஒரு லொகேஷன் கொடுக்குறான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில எலிசபெத் எழுந்துக்கும் போது அவங்களுக்கு ஒரு போஸ்ட் வந்திருக்கு. அதுல 503 அப்படின்னு ஒரு கீ கார்டு இருக்கு. அவங்களும் அந்த கீ கார்டை எடுத்துக்கிட்டு அந்த ஆபரேட்டர் கொடுத்த அட்ரஸுக்கு போறாங்க. அந்த அட்ரஸ் பாக்குறதுக்கு ஒரு முட்டு சந்தில இருக்குங்க. அவங்களுக்கு எப்படி உள்ள போறதுன்னு தெரியாம அந்த கீ கார்டை வச்சு அங்க இருந்த ஒரு சென்சார்ல டிடெக்ட் பண்ணும்போது ஒரு லேப் அவங்களுக்கு ஓபன் ஆகுது. உள்ள போனா வெள்ளை கலர்ல ஒரு ரூம் இருக்கு. அதுல நிறைய ஒயிட் கலர் லாக்கர்ஸ் இருக்கு. அந்த லாக்கர்ஸ்ல 503ன்ற ஒரு லாக்கரை இந்த கீ கார்டை வச்சு ஓபன் பண்ணிட்டு அதுக்குள்ள இருக்கிற ஒரு பேக்கேஜ அவங்க எடுத்துக்கிறாங்க. அதை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்த எலிசபெத்தும் ஆர்வம் தாங்க முடியாம அதை ஓபன் பண்ணி பார்க்கும்போது அந்த டிரான்சிஷனுக்கு தேவையான எல்லாத்தையும் நீட்டா பேக் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல ஒரு ஆக்டிவேட்டர்னு ஒரு இன்ஜெக்ஷன் இருக்கு, ஸ்டேபிளைசர்னு ஒரு டிவைஸ் இருக்கு, ஸ்விட்ச் கிட் இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த 2 வெர்ஷனுக்கும் தேவையான சாப்பாடு இருக்கு. அதுல ஸ்ட்ரிக்ட்டா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த ஸ்டேபிளைசரை ஒரிஜினல் வெர்ஷன் டெய்லி எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாம முக்கியமா அவங்க 2 பேரும் 7 நாளைக்கு ஒரு முறை இடத்த மாத்திக்கணும். எந்த கட்டத்திலுமே அவங்க ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். அவங்க 2 பேருமே ஒரே பர்சன் தான். நமக்கே பாக்குறதுக்கு கன்ஃபியூஷனா தான் தெரியும். ஆனா நடக்க போறத பார்த்தா நீங்க பயங்கர அதிர்ச்சி ஆயிடுவீங்க. எலிசபெத்தும் அந்த ஆக்டிவேட்டர் இன்ஜெக்ஷனை உடம்புல போட்ட உடனே அவங்களோட கருவிழி 2ஆ பிரியுது. போதாததுக்கு அவங்களோட முதுகெலும்பு அப்படியே பிரியிற மாதிரி ஒரு ஃபீல் அவங்களுக்கு கிடைக்குது. வலி தாங்க முடியாத எலிசபெத்தும் கீழே விழுந்து கதறிட்டு இருக்காங்க. அப்ப நமக்கு அவங்க முதுகுல இருந்து இன்னொரு
ஒரு ஆள் வரா மாதிரி தெரியுது. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா எலிசபெத்தோட யங்கர் வெர்ஷனா ஒரு பொண்ணு வந்து நிக்கிறா. அவளுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும்ன்றதுனால உடனே அவ எலிசபெத்தோட முதுக தையல் போட்டு தச்சு விடுறா. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அந்த யங்கர் வெர்ஷன் எலிசபெத்துக்கு மயக்க வரா மாதிரி இருக்கு. போதாதுக்கு அவ மூக்குல இருந்து ரத்தம் வர வருதுங்க. அப்பதான் அவ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த ஸ்டேபிளைசர் கிட்ல இருந்த ஊசி எடுத்து எலிசபெத்தோட முதுகெலும்புல இருந்து ஒரு லிக்விட எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அவ உடம்புல செலுத்தின உடனே அவளுக்கு அந்த மூக்குல வந்த ரத்தம் நின்னுடுது. அவளும் கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றா. எலிசபெத்தோட வீட்டுல யங்கர் எலிசபெத் அந்த டிவி ஷோக்காக ஹார்வி கொடுத்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பாக்குறா. அதுல ஒரு இளமையான அட்ராக்டிவான பொண்ணு தேவைப்படுது அப்படின்னு போட்டதை பார்த்துட்டு அவளும் அந்த ஆடிஷனை அட்டென்ட் பண்றா. சாதாரணமா இல்லீங்க, ஸ்விம் சூட்ல அட்டென்ட் பண்றா. அவ தன்னோட பேரு சூன்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறா. அவளை பார்த்த ஜட்ஜஸும் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. அந்த ப்ரொடியூசர் ஹார்வியும் சூவை பார்த்துட்டு ரொம்பவே ஆச்சரியப்படுறான். பார்த்த முதல் பார்வையிலே அவனுக்கு பிடிச்சு போய் அவளுக்கு அந்த ஷோவையும் கொடுத்துறான். ஆனா சூ அந்த வேலைக்கு ஒரு கண்டிஷன் போடுறா. நீங்க கூப்பிடுற நேரத்துக்குலாம் என்னால வர முடியாது, ஏன்னா எனக்கு ஒரு வயசான அம்மா இருக்காங்க, அவங்கள நான் பாத்துக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே சூவோட அழகுல மயங்கின ஹார்வி அந்த கண்டிஷனுக்கு சம்மதிச்சிடறான். அடுத்த நாள் சூவுக்கு ஒரு போட்டோ ஷூட் நடக்குது. அவளோட போட்டோஸ் அந்த ஊர்ல இருக்கிற எல்லா பில் போர்ட்லயும் பிளாஷ் பண்றாங்க. அவளுக்கும் அந்த புது ஜாப் ரொம்பவே பிடிச்சு போயிடுது. கொஞ்சம் கொஞ்சமா அவள ஃபேமஸ் ஆக ஆரம்பிக்கிறா. அந்த வாரம் முடிஞ்சு போயிடுறதுனால அவளுக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஞாபகம் இருக்கு. இதனால சூவும் எலிசபெத்தோட பாடி கூட ஸ்விட்ச் ஆகுறா. சூவோட கான்சியஸ் எலிசபெத்துக்கு வந்த உடனே எலிசபெத் மயக்கத்துல இருந்து தெளிஞ்சு எழுந்துக்கிறா. அவளுக்கு சூவை பார்த்த உடனே ஒரு நிமிஷம் எதுவும் புரியல. கொஞ்ச நேரம் கழிச்சுதான் அவளுக்கு புரிய வருது, ஓகே இப்பதான் நம்மளோட யங்கர் வெர்ஷன் அப்படின்னு. சோ அவளை அந்த பாத்ரூம்லயே விட்டுட்டு எலிசபெத் தன்னோட டேவை ஸ்டார்ட் பண்றதுக்காக கிளம்புறா. இப்படிதாங்க இவங்க ரெண்டு பேரும் வாழ்ந்தாகணும். வாரம் வாரம் இவங்க ரெண்டு பேரும் ஸ்விட்ச் ஆயிக்கணும். வேலைக்கு போன எலிசபெத்துக்கு ஷாக்கிங்கா அந்த ப்ரொடியூசர் ஹார்வி உன்னை வேலையை விட்டு தூக்கியாச்சு, உனக்கு பதில சூன்னு ஒரு பொண்ணை போட்டுட்டோம் அப்படின்னு சொல்றான். இந்த நியூஸ் எலிசபெத்துக்கு ஒரு ஷாக்கிங்காவே இல்லைங்க, ஏன்னா அவங்க தானே சூ. சோ அவ இப்ப அந்த வேலையில இருந்து ரிலீவ் ஆயிடுறா. அந்த வாரத்தோட எல்லா நாட்களையுமே அவ அந்த டிரான்சிஷனை பத்தி யோசிச்சுக்கிட்டே செலவு பண்றா. அது மட்டும் இல்லாம அடுத்த வாரத்துக்கு தேவையான அந்த மருந்தையும் வாங்கி வச்சுக்கிறா. நமக்கு இது எப்படி தெரியுதுன்னா எலிசபெத் இப்போ தன்னோட வாழ்க்கை வாழறதுக்கே இஷ்டம் இல்லாம புகழ தேடியே போற மாதிரி தெரியுது. அடுத்த வாரம் சூவும் தன்னோட வேலையை ஆரம்பிக்கிறா. நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், நிறைய போட்டோ ஷூட், இப்படிதான் அவளோட வாழ்க்கை போகுது. ஒரு நாள் சூ ஒரு பையனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவன் கூட இன்டிமேட்டா இருக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறா. ஆனா திடீர்னு அவளுக்கு மூக்குல இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்ச உடனே இப்போ அவ எலிசபெத்தோட பாடிக்கு டிரான்சிஷன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வருது. ஆனா அவளுக்கு அந்த பையன் கூட இருந்தே ஆகணும்ன்ற வெறியில ரூல்ஸ் படி அவளோட உடம்ப ஸ்விட்ச் பண்ணிக்காம அந்த ஸ்டேபிளைசரை வச்சு எலிசபெத்தோட உடம்புல இருந்து லிக்விட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அவ போட்டுக்கிறா. இதனால என்ன விளைவுகள் வரும்னு சொல்லிட்டு அவளுக்கு அப்போ தெரியலங்க. அந்த ஊசியை போட்ட உடனே அவ பெட்டரா ஃபீல் பண்றா. அதுக்கப்புறம் அந்த பையன் கூட ஒன்னாவும் இருக்கிறா. அடுத்த நாள் காலையில மயக்கத்துல இருந்து எழுந்துக்கிற எலிசபெத்துக்கு ஒரு பேரு அதிர்ச்சி வருதுங்க. அவளோட ஒரு கையில இருக்கிற ஒரு விரல் மட்டும் அழுகி போகுது. இதனால பயந்து போன எலிசபெத்தும் அந்த ஆபரேட்டருக்கு போன் பண்ணி சூ என்னோட பாடி கூட ஸ்விட்ச் பண்ண தவறுனதுனால என்னோட கையில இருந்த ஒரு விரல் அழுகி போயிடுச்சு, இப்ப நான் இதை எப்படி சரி பண்றது அப்படின்னு அவங்க கேட்கும்போது அதை சரி பண்றதுக்குலாம் வழி கிடையாது, நீங்க ரெண்டு பேருமே ரூல்ஸை ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணணும், நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி தவறுலாம் நடக்காம பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் போனை கட் பண்ணிடுறான். அன்னைக்கு மத்தியானம் எலிசபெத் ஒரு காஃபி ஷாப்ல காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த காஃபி ஷாப்ல ஒரு வயசான கிழவன் இருக்கான். அவனோட கையில ஒரு பெரிய மச்சம் இருக்குங்க. படத்தோட ஆரம்பத்துல ஒரு மேல் நர்ஸ் கையில ஒரு மச்சம் இருந்ததுல அதே மாதிரி இந்த ஆளுக்கு ஒரு மச்சம் இருக்கு. இதை எல்லாத்தையுமே எலிசபெத் பாக்குறா. திடீர்னு அந்த கிழவனோட பர்ஸ் கீழே விழுந்த உடனே அதுல இருந்த எல்லா ஐட்டம்ஸும் சதறி போகுது. அதுல 207 சொல்லிட்டு ஒரு கீ கார்டை எலிசபெத் நோட் பண்றா. இப்பதாங்க எலிசபெத்துக்கு ஒரு விஷயம் புரிய வருது. அவ அந்த ஹாஸ்பிட்டல்ல பார்த்த அந்த மேல் நர்ஸ் இந்த கிழவனோட யங்கர் வெர்ஷன் அப்படின்னு. அந்த கிழவன் திடீர்னு எலிசபெத்தை பார்த்து எப்படி இருக்கேன்னு கேட்ட உடனே அவளும் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு அந்த கிழவன், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நம்மளோட யங்கர் வெர்ஷன் நம்மள கொஞ்சம் கொஞ்சமா தின்னுகிட்டே வருவாங்க, கடைசியில யாருக்கு வாழ உரிமை இருக்குன்ற ஒரு விஷயமே நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்றான். என்ன போலவே உனக்கும் இதே நிலைமை தான் அப்படின்னு சொன்ன உடனே எலிசபெத்தும் பயந்து போய் அந்த காஃபி ஷாப்பை விட்டு ஓடி போயிடுறா. இன்னொரு பக்கம் சூவோட ஷோ பயங்கர ஹிட் ஆயிடுது. அவ அந்த டவுன்ல பயங்கர ஃபேமஸ் ஆயிடுறாங்க. அந்த ப்ரொடியூசர் ஹார்வி சூவை கூப்பிட்டு நியூ இயர் வரதுனால நம்ம ஷோ கிராண்டா பண்ண போறோம், அதுல நீ கண்டிப்பா பண்ணணும்னு சொன்ன உடனே சூ அந்த புகழ் போதையில அதுக்கு என்ன வேணா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறா. இதனால அவ எலிசபெத் உடம்புல இருந்த ஃப்ளூயிட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து இன்ஜெக்ட் பண்ணிக்க ஆரம்பிக்கிறா. இது காரணமா ஒரிஜினல் எலிசபெத்தோட உடம்பும் கொஞ்சம் கொஞ்சமா அழுகிட்டே வருது. அவளோட முடி பல்லு எல்லாம் கொட்ட ஆரம்பிக்குது. அவ பாக்குறதுக்கு 100 வயசான ஒரு கிழவி மாதிரி ஆயிடுறா. இதனால எலிசபெத்தும் அந்த ஆபரேட்டருக்கு போன் பண்ணி எல்லா பிரச்சனையும் சொல்லி இதை எப்படியாவது நான் நிறுத்தி ஆகணும்னு கேட்கும்போது அந்த ஆபரேட்டர் அது உங்களோட பிரச்சனை, அதை நீங்க ரெண்டு பேரும் தான் டீல் பண்ணும் அப்படின்னு சொல்லிடுறான். இந்த டிரான்சிஷனை நிறுத்துறதுக்கான எல்லா உரிமையும் உங்ககிட்ட தான் இருக்குன்னு சொல்றான். என்னதான் எலிசபெத்துக்கு வயசானாலும் அவளோட யங்கர் வெர்ஷனோட ஃபேம அவளுக்கு இழக்கிறதுக்கு மனசு இல்லைங்க. இப்போ எலிசபெத்தோட வெர்ஷன்ல
அவ கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கு அடிமையாகிறா. இன்னொரு பக்கம் சூ அந்த ஆபரேட்டர் கிட்ட எலிசபெத் தன்னோட வீட்டை குப்பை மாதிரி ஆக்கி வச்சிடறானோ, இதெல்லாம் என்னால கிளீன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்றா. அதுக்கு அந்த ஆபரேட்டர், இது உங்க 2 பேரோட பிரச்சனை, இதை நீங்க தான் டீல் பண்ணும், ஆனா எந்த சமயத்திலயும் ரூல்ஸ மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்றான். இப்ப சூக்கு எலிசபெத்தோட பாடியோட ஸ்விட்ச் பண்றதுக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லாதனால ஒரு நாள் அவ எலிசபெத்தோட பாடி ஃப்ளூயிட் மொத்தத்தையும் உறிஞ்சி சின்ன சின்ன பாட்டில்ஸ்ல போட்டு சேமிச்சு வச்சுக்கிறாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி 3 மாசம் கழிச்சு காட்டுறாங்க. சூக்கு இப்போ ஒரு பாய் ஃப்ரெண்டும் கிடைச்சிடறான். அவங்க 2 பேரும் சூவோட அபார்ட்மெண்ட்ல இருக்காங்க. அவ ரொம்பவே எதிர்பார்த்த அந்த நியூ இயர் ஷோவும் நாளைக்கு ஆரம்பிக்க போகுது. அந்த கிரிட்டிக்கலான மூமெண்ட்ல சூக்கு திடீர்னு மூக்குல இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. சரி, அந்த ஃப்ளூயிட இன்ஜெக்ட் பண்ணிக்கலாம்னு போய் பார்த்தா அவ மொத்த ஃப்ளூயிடையும் யூஸ் பண்ணிட்டு இருக்கா. பயந்து போன சூவும் அந்த ஆபரேட்டர் கால் பண்ணி எனக்கு எப்படியாவது அந்த ஃப்ளூயிட் வேணும்னு சொல்லிட்டு கத்தி கதறா. ஆனா அந்த ஆபரேட்டர் கிளியரா சொல்லிடுறான், அந்த ஃப்ளூயிட் வேற எங்கேயும் கிடைக்காது, எலிசபெத்தோட உடம்புல இருந்து மட்டும் தான் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறான். இவ்வளவு அந்த ஆபரேட்டர் கிட்ட நாளைக்கு எனக்கு ஒரு முக்கியமான இவெண்ட் இருக்கு, அதுக்கு நான் போயே ஆகணும்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. ஆனா அந்த ஆளு இவளோட அழுகை எல்லாம் கேட்காம போனை கட் பண்ணிடுறான். வேற வழி இல்லாம சூவும் பாடியை ஸ்விட்ச் பண்ணிக்கிறதுக்காக அந்த பாத்ரூம் போகும்போது அவளோட உடம்புல இருந்த மொத்த சத்தம் போயிடுதுங்க. அவ அந்த தரையில தவழ்ந்து போயிட்டு இருக்கா. இந்த சமயத்துல இந்த சத்தம் அந்த பாய் ஃப்ரெண்டுக்கு வர கேட்டுடுது. அவன் பெட்ல இருந்துகிட்டே சூ கிட்ட எல்லாம் ஓகே தானு கேட்கும்போது அவளும் ஓகேன்னு பதில் சொல்றா. இப்போ நமக்கு அந்த பாத்ரூம் காட்டும் போது சூ ஏற்கனவே எலிசபெத்தோட பாடிக்கு ஸ்விட்ச் ஆயிடுறா. இதனால எலிசபெத் கான்சியஸ் வந்து எழுந்துக்கிறா. அவ உடம்பு பாக்குறதுக்கு ரொம்ப கோராமையா இருக்குங்க. முக்காவாசி பாடி பார்ட்ஸ் எல்லாம் அழுகி போயிருக்கு. அந்த பாய் ஃப்ரெண்ட் அந்த பாத்ரூம்குள்ள வரதுக்கு ட்ரை பண்றான். அப்போ எலிசபெத் ஒரு கோராமையான வாய்ஸ்ல உடனே அபார்ட்மெண்ட் விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட சூவோட பாய் ஃப்ரெண்டும் பயந்து போய் அந்த அபார்ட்மெண்ட் விட்டு ஓடிடுறாங்க. அப்புறம் நமக்கு அந்த பாத்ரூம்குள்ள காட்டும் போது எலிசபெத் தன்னோட உருவத்தை கண்ணாடியில பார்த்து அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அவ பாக்குறதுக்கு இப்போ ஐ விக்ரம் மாதிரி மாறிடுறா. ரொம்பவே பயந்து போன எலிசபெத்தும் அந்த ஆபரேட்டர் கால் பண்ணி இதை நான் உடனடியா நிறுத்தி ஆகணும், எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி கேக்குறா. அந்த ஆளும் எலிசபெத்துக்கு அந்த எக்ஸ்பெரிமெண்டோட டெர்மினேஷன் கிட்ட அந்த லாக்கருக்கு அனுப்பிடுறான். அடுத்த நாள் எலிசபெத் எப்படியோ அந்த லாக்கருக்கு போய் அந்த கிட்டையும் எடுத்துட்டு வந்துடுறா. இப்போ சூவோட யங்கர் பாடியை அந்த பாத்ரூம்ல இருந்து இழுத்துட்டு வந்து ஹால்ல போட்டு அந்த டெர்மினேஷன் கிட்ட ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள ஒரு இன்ஜெக்ஷன் இருக்கு. அதுல அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை டெர்மினேட் பண்றதுக்கான ஃப்ளூயிடும் இருக்கு. அதை இப்ப சூவோட உடம்புல இன்ஜெக்ட் பண்ணலாம்னு அவ யோசிக்கும் போது அவ வீட்டுல அந்த ஃபங்க்ஷனுக்கு வர்றதுக்காக பொக்கே ஒண்ணு வந்திருக்குங்க. இதனால மனசு மாறின எலிசபெத்தும் சூவை எழுப்புறதுக்கு ட்ரை பண்றா. ஏற்கனவே அவ பாதி அந்த இன்ஜெக்ஷனை போட்டதுனால இப்ப அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல கோளாறாகி 2 பேருக்குமே கான்சியன்ஸ் வந்துடுது. சுயனு வந்த சூ அந்த டெர்மினேஷன் இன்ஜெக்ஷனை பார்த்துட்டு ஓ நம்மள கொலை பண்றதுக்கு இவ ட்ரை பண்ணிருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த வயசான எலிசபெத்தை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. 2 பேருக்குமே ஒரு பயங்கரமான சண்டை நடக்குது. அந்த சண்டையில சூ எப்படியோ எலிசபெத்தை அந்த பாத்ரூம்குள்ள வச்சு அடிச்சே கொன்னுடுறா. இந்த கொடூரமான காரியத்தை பண்ணிட்டு அவ கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம அந்த நியூ இயர் பார்ட்டிக்கு ரெடி ஆகுறா. அந்த நியூ இயர் பார்ட்டியும் இப்ப ஆரம்பிக்க போகுது. ஹார்வியும் சூவை அந்த பார்ட்டிக்காக ரெடி பண்றான். ஆனா கொஞ்ச நேரத்துல சூக்கு மயக்கம் வர ஆரம்பிக்குது. ஏன்னா அவளோட ஸ்ட்ரென்த்தை மெயின்டைன் பண்றதுக்கு அவளுக்கு அந்த ஸ்டேபிளைசர் லிக்விட் தேவைப்படுது. பயந்து போன சூவும் பாத்ரூம்குள்ள போய் பாக்குறா. அவ ஷாக் ஆகுற மாதிரி அவளோட பல்லு ஒண்ணு விழுந்துருது. அத அவ இக்னோர் பண்ணலாம் நினைச்சாலும் ஒரு பல்லு இல்லாம போனா எப்படி இருக்கும். அவ அங்க இருந்த லிப்ட்ல ஏறி அந்த லிப்டோட பட்டனை பிரஸ் பண்ணும்போது அவளோட நகம் பிஞ்சு வந்துடுதுங்க. போதாதுக்கு அவளோட காதும் கீழே விழுந்துருது. வேற வழியே இல்லாத சூவும் இப்போ வீட்டுக்கு ஓடி போறா. வீட்டுக்கு போனவ அந்த பாத்ரூம்குள்ள அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது யூஸ் பண்ண சீரம் கொஞ்சம் இருக்கிறத நோட் பண்ணிட்டு இப்போ இவ உடம்புல இருந்து இன்னொரு ஒரு சூவை உருவாக்கலாம்னு சொல்லிட்டு அதை இன்ஜெக்ட் பண்ணிக்கிறா. ஆனா நமக்கு அதிர்ச்சி வரா மாதிரி இப்போ சூவோட உடம்புல இருந்து அழகான பொண்ணு எல்லாம் வெளியே வரல. பாக்குறதுக்கே ரொம்ப விகாரமா ஒரு உருவம் அந்த உடம்புல இருந்து வெளியே வருது. ஐயோ, அதை பாக்குறதுக்கே ரொம்ப கோராமையா இருக்குங்க. எலிசபெத்தோட உடம்பு பாதி அதுல இருக்கு, சூவோட உடம்பு அதுல சேர்ந்து இருக்கு. ஆனா இப்போ அவ இந்த கண்டிஷன் எல்லாம் பார்த்து கொஞ்சம் கூட யோசிக்காம மறுபடியும் அந்த கவுனை போட்டுக்கிட்டு அந்த இவெண்ட் அட்டெண்ட் பண்றதுக்காக போறா. அவ அந்த கவுனை போட்டுக்கிட்டு எலிசபெத்தோட போட்டோ ஒன்ன கட் பண்ணி அவளோட மூஞ்ச மறைச்சுக்கிட்டு அந்த போட்டோல இருக்கிற எலிசபெத்துக்கு லிப்ஸ்டிக் வேற போட்டு வர்றா. அந்த போட்டோவை வச்சு தன்னோட மூஞ்ச மறைச்சிட்டு ஒரு டைமண்ட் இயரிங்க காதல குத்துறதுக்கு பதிலா ஏதோ ஒரு இடத்துல குத்திக்கிறா. முடிய ஸ்ட்ரைட்னிங் பண்றதுக்காக அந்த 4-5 முடிய ஸ்ட்ரைட்னிங் பண்றா. இதுல இருந்தே நமக்கு தெரியுது எவ்வளவு புகழ் போதையில அவ இருக்கான்றது. மேக்கப் எல்லாம் முடிச்சிட்டு அவளும் அந்த இவெண்ட் அட்டெண்ட் பண்றதுக்கு போறாங்க. அவளும் அந்த ஸ்டேஜ்ல போய் நிக்கிறதுக்கு போறா. அங்க இருந்த மக்கள் எல்லாருமே சூவுக்காக ரொம்ப ஆவலா காத்துட்டு இருந்தாங்க. ஆனா அந்த ஸ்டேஜ்ல லைட் ஆன் பண்ணும்போது சூவுக்கு பதிலா ஒரு மான்ஸ்டர் அங்க நிக்கிறத பார்த்து அவங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆடுறாங்க. அவ எதை பத்தியுமே கவலைப்படாம அந்த மைக்ல பேச ஆரம்பிக்கிறா. அவ பேசிக்கிட்டே இருக்கும்போது அவ மூஞ்சில இருந்த அந்த மாஸ்கும் கீழே விழுந்துருது. அவளோட அந்த கோராமையான உருவத்தை பார்த்து அந்த மக்கள் எல்லாரும் அலறி ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த கூட்டத்துல இருந்து ஒருத்தன் பயந்து போய் ஒரு பேஸ்பால் பாட்டை எடுத்து சூவோட மண்டையிலே அடிக்கிறான். அவ அதை செய்யும் போது அவ மண்டை வெடிச்சு செதறுதுங்க. இதனால அந்த ஆளோட உடம்பு முழுக்க ரத்தமாயிடுது. இப்ப உடம்புல இருந்து இன்னொரு உடம்பு வேற உற்பத்தி ஆகுது. அவனும் நடக்க முடியாம நடந்து போய் அந்த தெருவுல கீழே விழும்போது அவ உடம்பு முழுக்க வெடிச்சு செதறுது. கடைசியா அவ உடம்புல இருந்து எலிசபெத்தோட முகம் மட்டும்
மட்டும் மெதுவா நகர்ந்து போய் அந்த ஸ்ட்ரீட்ல இருந்த எலிசபெத் பேர் போட்ட அந்த ஸ்டாருக்கு போய் சேருது. அவ அந்த ஸ்டார்ல படுத்துக்கிட்டு மேல இருக்கிற வானத்தை பார்க்கும்போது எவ்வளவு பெரிய தப்ப நம்ம பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அப்பதான் உணர்றா. கொஞ்சம் கொஞ்சமா அவளோட முகமும் அப்படியே மெல்ட் ஆயிடுதுங்க. அடுத்த நாள் காலையில ஒரு ஸ்ட்ரீட் கிளீனர் அந்த ஸ்டாரை கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் எலிசபெத் பேர் போட்ட அந்த கிராக்கான ஸ்டார் மட்டும் தாங்க மிஞ்சுது. அப்படியே படத்தையும் முடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சு போச்சு. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைச்சீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. என்னோட வாய்ஸ் எப்படி இருந்துச்சுன்றதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதே போல என் கூட இன்டராக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கனாலும் கமெண்ட்ஸ்ல போடுங்க. மீண்டும் இதே போல ஒரு டிஃபரெண்டான மூவியோட உங்களை கூடிய விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்களுக்காக மட்டும் வித்தியாசமான படங்களை மட்டும் கொண்டு வர நான் உங்கள் தமிழ் நண்பன். வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.